7th standard first term maths geometry exercise 5.2 fifth sum. Find the value of a in each of the following figures. இதில் angle a என்னன்னு கண்டுபிடிக்கணும். First sum mn parallel lines. L is the transversal. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த angle இந்த ரெண்டும் parallel லைனா mங்கிற parallel லைனுக்கு மேலே இருக்குது இந்த angle. இந்த ஆங்கிள் என்னங்கிற பேரலைனுக்கு மேலே இருக்குது. ரெண்டும் டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. இப்படி லைனுக்கு மேலே இருந்தால் இந்த ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதில் ஏ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்படி தான் எழுதிக்கணும். M and N are parallel lines. L is the transversal. Angle 3Aயும் 126 degree என்ன angle? Corresponding angles. Corresponding angles. Corresponding anglesக்கு என்ன property? Equal. Corresponding angles are equal. Since corresponding angles are equal அப்படிங்கிறதுனால 3Aயும் 126 டிகிரியும் equal. அப்போ A equal to 126 divided by 3. இதை கேன்சல் பண்ணும். 1 3 is 3, 4 3s are 12, 2 3s are 6. ஆன்சர் என்னது? 42 டிகிரி. அப்போ A வேல்யூ என்னது? 42 டிகிரி. A equal to 42 டிகிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் இது M இது N. எம்மும் என்னும் parallel lines. L transversal. இது லெஃப்ட் சைடு தான் இருக்குது. இது parallel லைனுக்கு மேலே இருக்குது இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது? parallel லைனுக்கு கீழே இருக்குது. இது parallel லைனுக்கு மேலே இருந்தால் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஒரு ஆங்கிள் இந்த parallel லைனுக்கு மேலே இருக்குது. இந்த ஆங்கிள் இந்த parallel லைனுக்கு கீழே இருக்குது. அப்போது இது parallel லைனுக்கு வெளியே தான் இருக்குது. இந்த ஆங்கிளும் வெளியே இருக்குது, இந்த ஆங்கிளும் வெளியே இருக்குது. அப்போ இது என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த சம்மில் இந்த பலைனுக்கு மேலே இந்த பலைனுக்கு கீழே இருந்துச்சா? அப்போ இது என்ன ஆங்கிள்? கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இது எப்படி இருக்குன்னா சப்ளிமெண்ட்ரினா இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி ஈக்குவல் 180 போட்டுட்டு இந்த ஏ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். M and N are parallel lines. L is the transversal. அப்போ ஆங்கிள் 4A + 13 135 டிகிரி என்ன ஆங்கிள் நம்ம பார்த்தோம்? கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி? கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சின்ஸ் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறதுனால 4A + 13 + 135 ஈக்குவல் டு 180 டிகிரி. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். 4A ஈக்குவல் 180 டிகிரி ப்ளஸ் 135 ரைட் சைடில் வரும்போது -135 ப்ளஸ் 13 ரைட் சைடில் வரும்போது -13. 4A ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் சேம் சைனாக இருந்தால் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 135ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணணும். 135 13 5ஐயும் 3 ஆட் பண்ணால் 8 3 1 4 148. இதில் கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடணும். அப்போ -148. நெக்ஸ்ட்டு 4A ஈக்குவல் டு 180லேருந்து 148 சப் பண்ணணும். என்ன கிடைக்கும்? 180 148. இது 10 ஆகும், இது 7 ஆகும். 10ல் 8 சப் பண்ணால் 2, 7ல் 4 போனால் 3 0 32. அப்போ A ஈக்குவல் டு 32. இந்த 4 ரைட் சைடில் வரும்போது டிவைடட் 4 ஆயிரும். லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகும். 1 4 is 4, 8 4s are 32. அப்போ A என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 8 கிடச்சிருக்கு. அப்போ A 8 தான் ஆன்சர்.
Next third sum, M and N are parallel lines, L is the transversal. இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு? parallel லைனுக்கு உள்ள இருக்கு. இந்த ஆங்கிளும் parallel லைனுக்கு உள்ள தான் இருக்கு. உள்ள இருக்கிறதுனால interior. நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்குது, ஒன்று ரைட் சைடில் இருக்குது. ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டில் இருந்தால் ஆல்டர்னேட். அப்போ இது எப்படி என்ன ப்ராப்பர்ட்டி? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது அப்படி எழுதணும். M and N are parallel lines, L is the transversal. இந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம என்னன்னு பார்த்தோம்? அது alternate interior angles. ALTE alternate interior angles. இது என்ன ப்ராப்பர்ட்டி? since alternate interior angles are equal. அப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவல்னு எடுக்கணும். 8a plus 29 plus equal 45. 8a equal 45 plus 29 ரைட் சைடில் போகும்போது minus 29. 8a equal to 45லேருந்து 29 சப் பண்ணணும். 45 29. 5லேருந்து 9 சப் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ பாரோ வாங்கணும். இது 15 ஆகும், இது 3 ஆகும். 15லேருந்து 9 சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6. 3லேருந்து 2 சப் பண்ணால் 1. அப்போ 16 கிடைக்கும். a equal to 16 divided by 8. லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன்லேருந்து ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகும். 188 2 8s are 16. அப்போ a வேல்யூ என்னது? 2. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபோர்த்து சம் எப்படி இருக்குது? M என்னும் parallel lines, L is the transversal. இதில் பெர்பெண்டிகுலராக இருக்கான். M is perpendicular to L, N is also perpendicular to L. இந்த 6a வந்து 90 டிகிரி, பெர்பெண்டிகுலர்னால் 90 டிகிரி. அப்போ 6a ஈக்குவல் டு 90 டிகிரின்னு போட்டுருணும். அப்போ ஃபோர்த்து சம், M and N are parallel lines. இது எப்படி இருக்குது? Lக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. PER பெர், PEN பென், DI CULAR பெர்பெண்டிகுலர். ஏன்னா 6a ஈக்குவல் டு 90 டிகிரியா? இதில் a வேல்யூ கண்டுபிடிக்கணும். a ஈக்குவல் டு 90 by 6. 1 6 is 5 6 or 30. அப்போ a என்னது? 15. a ஈக்குவல் டு 15 டிகிரி. இதான் ஆன்சர். எக்ஸசைஸ் 5.2 7th மேக்ஸ் டேர்ம் 1ல் 6th சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் போத் த ஃபிகர்ஸ். ஃபஸ்ட்டு சம். இந்த ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்கான். M என்னும் parallel lines, L is the transversal. இந்த ஆங்கிள் parallel lineக்கு கீழே இருக்குது, இந்த ஆங்கிள் parallel lineக்கு மேலே இருக்குது. இது இன்டீரியர் உள்ளதானே இருக்குது. அப்போ இன்டீரியர். ஒன்று டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, இன்னொன்று டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போது லெஃப்டில் ரைட்டில் இருந்தால் ஆல்டர்னேட்டிவ். அப்போது இது என்ன ஆங்கிள்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு போட்டு இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிக்ஸ்த்து சம்முக்கு M and N are parallel lines, L is the transversal. அந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம என்னென்னு பார்த்தோம்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும், கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் இன்னொரு சைடு கொண்டு போகணும். எக்ஸ் டேர்ம் இந்த சைடு கொண்டு வரலாமா? அப்போ 2x ப்ளஸ் 3x லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் 3x ஆகும். ஈக்குவல் இந்த மைனஸ் 40 அப்படியே போட்டுருணும். ப்ளஸ் 15 ரைட் சைடில் போகும்போது மைனஸ் 15 ஆகும். நெக்ஸ்ட்டு வேரியபிள் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆடோ சப்போ பண்ண முடியும். இங்கே வேரியபிள் சேமாக இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்மை இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. கரெக்டானு செக் பண்ணிக்கணும். 2x போட்டாச்சு, ப்ளஸ் 3x லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் 3x, இந்த மைனஸ் 40 அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ் 15 ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 15. நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 3 வேரியபிள் அப்படியே வச்சுட்டு கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதில் +2 -3
ஆப்போசிட் சைனாக இருந்தால் நம்ம சப் பண்ணுவோம். 3ல் 2 போனால் 1. கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதான் போடுவோம். அப்போ கிரேட்டர் நம்பர் இதில் 3, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் எக்ஸு ஈக்குவல் இதுலேயும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். 40 கூட 15 ஆட் பண்ணால் 55. கிரேட்டர் நம்பர் 40, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ இதில் மைனஸ் போடணும். ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிரும். 1 எக்ஸை எக்ஸுன்னு போடணும். எக்ஸுனாலும் 1 எக்ஸ்னாலும் சேம் தான். 55 அப்படியே போட்டுடணும். இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும். அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கு? 55 டிகிரி. இதான் ஆன்சர். செகண்ட் சம் ஆங்கிள் எப்படி இருக்குது? பேரலைனுக்கு மேலே இருக்குது, இந்த ஆங்கிள் பேரலைனுக்கு கீழே இருக்குது. அப்போ ரெண்டு ஆங்கிளுமே எப்படி இருக்குது? பேரலைனுக்கு வெளியே தான் இருக்குது. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரே சைடில் தான் இருக்குது, இந்த சைடில் இல்லை. இந்த சைடில் இருந்தால் தான் ஆல்டர்னேட் ஆகிரும். இது இந்த சைடு இந்த சைடு இருந்தால் ஆல்டர்னேட் ஆகும். இது சேம் சைடில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரி, அதாவது 180 டிகிரி கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதணும்னா, M and N are parallel lines, L is the transversal. இது என்ன ஆங்கிள்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு எழுதிட்டு செய்யணும். அப்போ இப்படி எழுதிக்கணும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் எப்படி இருக்கும்? சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இதான் கிவன் ஆங்கிள்ஸ். இது ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி. நெக்ஸ்ட்டு வேரியபிள்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடணும். 2x + 3x. 20லேருந்து 15 சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? +5 = 180 டிகிரி. 2xஐயும் 3xஐயும் ஆட் பண்ணால் 2 + 3 5. 5x = 180 - 5. +5 ரைட் சைடில் வரும்போது -5. 5x = 180ல் 5 சப் பண்ணால் 175. நெக்ஸ்ட் இதை 5ஆல் டிவைட் பண்ணணும். x = 175 டிவைடட் பை 5 டினாமினேட்டரில் வந்துடும். லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணோம். 1 5 5, 3 5 are 15, 5 5 are 25, 3 5 are 15, remaining 2, 5 5 are 25. ஆன்சர் என்னது? 35 டிகிரி. x = 35 டிகிரி.